இந்த ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, மேலான தேவனுடைய தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவ மகிமையும் தேவ கரமும் தேவ காருண்யமும் உங்களை தழுவி கொண்டிருக்கிறது. அந்த காருண்யம் உங்களை உயர்த்தும். யார் என்ன உயர்த்த போறாங்க, யார் எனக்கு உதவி செய்ய போறாங்க, யார் எனக்கு சகாயம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பல கேள்விகள், சலிப்புகள் உங்கள் வாழ்வில் இருக்கிறதா? இந்த காலையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்திக்க வந்திருக்கிறது. இந்த வார்த்தை உங்களை சாதிக்க வைக்கும். இந்த வார்த்தையிலிருந்து வெளிப்படக்கூடிய காருண்யம் உங்களை உயர்த்தி வைக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அப்பா உங்களோட பேச ஆசையா வந்திருக்காரு, ஆவலோட வந்திருக்கிறாரு. உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா? உங்களுக்கு அந்த ஆவல் இருக்கா? உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கா? அப்பாவின் வார்த்தையை கேட்கணும், அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும், அந்த வார்த்தையை வச்சு ஜெபிக்கணும். அந்த வார்த்தையை வைத்து ஜெபித்து இன்னைக்கு முழுவதும் அந்த வார்த்தை என் லைஃப்ல பழித்தே தீரணும், ஏன்னா அந்த வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது என்று உங்களால் உரிமை பாராட்ட முடிந்தால் நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்பா என்ன சொல்றார் கேட்கலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதி ஆகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். எசேக்கியா ராஜா, தேசத்தை ஆளும் அதிபதி, பிரம்மாண்ட ஒரு அரசன். ஆனால் அவனுடைய வாழ்வோ வாதை, வியாதி, வருத்தம், காயம், கண்ணீர். ஏன் அழறாரு? இப்போ அவருக்கு ஒரு தகவல் கொடுக்கப்படுது. என்ன தெரியுமா? நீ செத்து போயிருவ. என்ன தகவல்? நீ செத்து போயிருவ, நீ அழிஞ்சு போயிருவ, நீ கெட்டு போயிருவ, நீ நாசமா போயிருவ. எப்படி இருக்கும்? அரசன் தான் ஆடி போய்விட்டான், அதிபதிதான் தடுமாறி போய்விட்டான். சாகிற நாள் என்னைக்கு நமக்கு தெரிஞ்சதுன்னா, வாழ்ற நாள் நரகமாயிடும் சொல்லுவாங்க பாருங்களேன். இந்த அரசனுக்கு சாகிற நாள் தெரிஞ்சு போச்சு. நான் அழிய போறேன், நான் சாக போறேன், என் கதை முடிஞ்சு போச்சு. சொல்லட்டுமா கர்த்தருடைய பிள்ளையே, யார்கிட்ட இருந்து வேணும்னாலும் தப்பிச்சிடலாம். சட்டத்தின் பிடியிலிருந்து கூட சில பேர் தப்பித்து விடலாம். ஏன், சில எதிரிகளிடத்திலிருந்து கூட தப்பிச்சிடலாம். எல்லா இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடலாங்க. ஆனால் மரணத்தினிடமிருந்து யாருமே தப்பிக்கவே முடியாது. எஸ்கேப்பே ஆக முடியாது, தப்பவே முடியாது. யாருக்கிட்டனா டெத்து, மரணம், யாருமே தப்ப முடியாது. எந்த வயசா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருக்கட்டும், பெரிய அறிவாளி, பெரிய புத்திசாலி, பெரிய ஞானி, தப்பவே முடியாது நைனா, தப்பவே முடியாது. வேதனை, துக்கம், கண்ணீர், உடைக்கப்பட்டு நொறுங்கி போயிருக்கிறார். அந்த மரணமே யாரை பார்த்து பயப்படும் தெரியுமா? இந்த காலையில யாருடைய வார்த்தையை கேட்கிறீங்களோ அவரை பார்த்து மரணமே பயப்படும். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலே அடிமையாக்கப்பட்டிருந்த அனைவரும் விடுதலையாகும்படிக்கு இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தார். மரணத்தின் அதிபதியாகிய பிசாசானவனை வென்று வீழ்த்தினார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போலவே ஆனார். ஏன்? மரண பய பிடியிலிருந்து விடுதலையாக்கும்படி. இப்ப எசேக்கியா என்ன பண்றாரு? தன்னுடைய அதிகாரம், தாம் பவர், தான் கிட்ட இருக்கக்கூடிய ஞானிகள், விவேகிகள், ஜோஷியர்கள், எவ்வளவு திறமையான ஆட்கள் இருப்பாங்க. இவங்களெல்லாம் வச்சுட்டு கூட, காசு, பணம், வெள்ளி, பொண்ணு வச்சுட்டு கூட மரணத்திடமிருந்து, மரணத்தினுடைய பிடியிலிருந்து தப்பவே முடியல, எஸ்கேப்பே ஆக முடியல. ஆனா கர்த்தர் காக்கிறார், கர்த்தர் காப்பாற்றுகிறார். மனிதனுக்கு இருக்கக்கூடிய பயங்களிலேயே ஒரு பெரிய பயம் மரண பயம். அந்த பயமே மண்டிடுவது
மன்னாதி மன்னனுடைய மகத்தான பிரசன்னத்துக்கு முன்பதாக எசேக்கியா ராஜா ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விட்டு கதறுகிறார், ஜெபிக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, உன் கண்ணீரின் ஜெபம் மிகவும் வல்லமையானது. உன் கண்ணீரின் ஜெபம் மிக மிக அருமையானது. அப்பா சொல்றாரு, நான் உன் கண்ணீரை பார்த்தேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். பயப்படாத, நான் உன்னை குணமாக்குவேன். பயப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். சிக்கப்பட்டிருக்கிறீர்களா வியாதியின் பிடியில்? சிக்கப்பட்டிருக்கிறீர்களா மரணத்தின் பிடியில்? சிக்கப்பட்டிருக்கிறீர்களா பாவத்தின் பிடியில்? சிக்கப்பட்டிருக்கிறீர்களா தீமையின் பிடியில்? இன்னைக்கு உங்க ஜெபம் பெரிய ரிசல்ட் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில 10:30 மணிக்கு நம்ம திருச்சபையில உபவாசித்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஊக்கமா ஜெபம் பண்ண போறோம். அன்புள்ள தகப்பன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க போறாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மரணமே ஆண்டவருக்கு முன்பதாக சரண்டர் ஆயிடும், மண்டியிடும். உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. உங்கள் ஜெபங்களுக்கு ஆன்சர் உண்டு. கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வெள்ளி 1ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டே, சனி 2ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி. 3வது நாள் நீங்க சர்ச்சுக்கு வரணும். வருவீங்க, ஆண்டவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துவீங்க. ஐயோ, இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சுகம் வரல, ஒரு பலன் வரல, ஒரு நன்மை வரல, பயந்தான் வந்திருக்குன்னா 100% நீங்க விடுதலையாக்கப்பட்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துவீங்க. 3ஆம் நாளில் ஆலயத்துக்கு போவீங்க, சர்ச்சுக்கு போவீங்க, ஆண்டவருடைய வல்ல நாமத்தை நீங்க மகிமைப்படுத்த போறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய மகத்தான காரியத்தை செய்ய போறாரு. அது எசேக்கியா ராஜாவுக்கு செஞ்சாரு. ஆமா, எசேக்கியா ராஜா இன்னைக்கு இல்ல, ஆனா நீங்களும் நானும் இருக்கிறோம். 2வது, எசேக்கியா ராஜாவுக்கு சுகத்தை கொடுத்து மரணத்தை காலி பண்ண அதே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்னைக்கு உசுரோடு உங்களோட கூடவே இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆழமா உள்வாங்குறீங்களா? பெரிய தீர்க்கதரிசி தான் எலிசா. எசபேல் என்னும் ஒரு ஸ்திரீ பேசியதான கடினமான வார்த்தை, மரண பயத்தை ஏற்படுத்திய ஒரு வார்த்தை, திகிலை ஏற்படுத்துகிற ஒரு வார்த்தையை கேட்ட உடனே மனுஷன் சுருண்டு விழுந்தாருங்க. ஆனா ஆண்டவர் தட்டி எழுப்பினார். வாழ்க்கை முடியல, நீ போக வேண்டிய தூரம் அதிகம். ஆம், சில எதிர்மறையான சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் உங்கள் வாழ்க்கையை ஸ்தம்பிக்க செய்து விடுகிறதா? பயந்து விடாதீர்கள். கர்த்தர் இன்னைக்கு உங்களை தட்டி எழுப்புறாரு, உங்களை தட்டி உயர்த்துறாரு. முன் வச்ச காலை பின்னுக்கு வைக்காத. கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வாருங்கள், தேவனை நோக்கி ஆராதிக்க வாருங்கள், தேவனை கனப்படுத்த வாருங்கள், தேவனை போற்ற வாருங்கள், தேவனை ஸ்தோத்திரிக்க வாருங்கள், தேவனை மகிமைப்படுத்த வாருங்கள். இந்த வார்த்தை ஆழமாய் விசுவாசிங்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை குணமாக்க போறாரு. உங்கள் மனதை குணமாக்க போறாரு, உங்க உடலை குணமாக்க போறாரு, உங்கள் உணர்ச்சியை குணமாக்க போகிறாரு, உங்க வாழ்க்கையை குணமாக்க போறாரு, உங்கள் வருங்காலங்களை குணமாக்க போறாரு. நம்ப ஆயத்தமா இருக்கீங்களா? நம்பி பாருங்கள். மாற்ற ஏற்ற அழகான முன்னேற்றங்களை உங்கள் சொந்த வாழ்வில் நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் நீங்கள் ஜெயமடைய, நீங்கள் குணயமடைய உங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபம் பண்ண போறேன். கண்களை மூடி இன்றைக்கு நாம் ஜெபிக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைக்கு பிறந்தநாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் எஸ் பிரான்சிஸ் ஜெயகாந்தன், அன்பு சகோதரி எம் ராஜேஸ்வரி, அன்பு மகன் ஏ மைக்கேல் ராமராஜன் மற்றும் அன்பு பிள்ளை கௌஷிக் மற்றும் இன்னைக்கு திருமண நாள் காண்கின்ற அன்பு சகோதரர் கோவிந்தராஜ் பீட்டர், சிஸ்டர் ராஜேஸ்வரி தம்பதியார், இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பன், இந்த ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த காலையிலே எங்களோடு கூடவே சேர்ந்து இந்த வார்த்தையை கேட்டு முடிய வார்த்தையை விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குணமாக்குவேன் என்று தேவன் வாக்குரைத்திருக்கின்றீரையா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று நீர் சொன்னீரே. இந்த வார்த்தையை உள்வாங்கி ஒவ்வொரு பிள்ளைகளை வலக்கரம் நீட்டி தொட்டு நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக.
உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன வருத்தம் இருந்தாலும், என்ன வாதை இருந்தாலும், இன்றைக்கு நீர் உடைய பிள்ளைகளை குணமாக்குவீராக, சுகமாக்குவீராக. மரண பயம், வியாதியின் பயம், எதிரிகளை குறித்த பயம், தப்பவே முடியாது, சிக்கல சிக்கப்பட்டிருக்கிறோம் யான்னு சொல்லி கதற முடிய பிள்ளைகளை வெளியே கொண்டு வருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே இந்த 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குணமாக்குகிற ஜீவன் வெளிப்படுவதாக, சுகமாக்குகிற வல்லமை வெளிப்படுவதாக, ஆரோக்கியப்படுத்துகிற ஆண்டவருடைய ஆசீர்வாதம் காணப்படுவதாக. கர்த்தருடைய கரம், கிருபை, காருண்யம் உடைய பிள்ளைகளை உயர்த்துவதாக. இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசேஷமாக ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இந்த விசேஷமான நாளுக்குரிய விசேஷமான ஆசீர்வாதங்களை நீருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சம்பூர்ணமாக வருஷிக்க பண்ண வேண்டுமென தேவனே உடைய சர்வ வல்லமையுள்ள தெய்வீக திருக்கரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கு உடைய பிள்ளைகள் காண்கின்ற இந்த விசேஷமான நாட்களை போல உடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் ஏராளமான அநேக ஆசீர்வாதமான ஆண்டுகளை உடைய பிள்ளைகள் காண வேண்டும் என நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே.